ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிட்டத்தட்ட ரேப் பண்ணிடுவான் போல இருக்கு. அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விட்டுடுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் கிடையாது, என்னோட அப்பா தான், எங்க அப்பாவால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. நீ அழுதால நீ ரொம்ப அழகா தான் இருக்க, எனக்கு என்னன்னாலும் கவலை கிடையாது, நான் உன்னை விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பங்காரன் தாங்க. எனக்கு எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா மட்டும்தான். ஆனா அவனுக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு பணம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கும் ட்ரக் கொடுத்து எனக்கும் ட்ரக் கொடுத்து இந்த ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். இதோ வீர நட போட்டு இங்க வந்துகிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஹீரோயினோட அப்பா. சரியான டேஷா இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 80 மில்லியனுக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு பிஸ்னஸ்ல. அதனால இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பெரிய பணக்காரன் நம்ம ஹீரோ இந்த ஊர்லயே, அவன் கூட வந்துட்டு நம்ம பொண்ணை இருக்க வச்சுட்டோம் அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இவன் கிட்ட காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் அதே நேரத்துக்கு இப்பதான் கண்ணு விழிக்கிறா. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இவனை நம்ம அப்பா ஏமாத்திட்டாரு, இது எல்லாம் அப்பாவோட தப்பு தான். பாவம் இப்பயும் உள்ள வந்து என்னெல்லாம் சீன் போட போறான் எங்க அப்பங்காரன்னு எனக்கே தெரியல, எங்க அப்பாவுக்கு அறிவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அப்பா வர்றதுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் மறுபடியும் தூக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோயினை விட மாட்டான். ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பனால என்னென்ன சித்திரவதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கே, இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோயின் பாவம் மயங்கியே போயிட்டா. வீரரை சூரரை அவங்க அப்பா வந்துட்டு வந்தார் இல்லையா ரூமை உடச்சிக்கிட்டு, ஆனா அந்த ரூம்ல வந்துட்டு அவங்க இல்லவே இல்லை. அதுக்குள்ள ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் இவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இவரு ட்விஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ இவருக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டான். என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை என்னன்னு நினச்சி நீ வந்து என்னை ஏமாத்திடலான்னு நினச்ச, உன் பொண்ணையே வந்து ட்ரக்கை கொடுத்து எனக்கு என் ட்ரக்கை கொடுத்து நீ என்கிட்டயே காசு போடுங்களான்னு பிளான் பண்ணியிருக்க. அந்த மொத்த பிளானும் இதில் இருக்குது. இதை மட்டும் போலீஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட நிலைமை என்னன்னு புரியுதா, உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ நான் சொல்கிறத தான் இனிமேல் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படி என்ன கேட்க போனான்னு தெரியலையே, சரி கேளு அப்படின்னும் போது, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும், உனக்கு என்ன பணம் தேவையோ சரி அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஏன்னா உன் பொண்ணுக்கு வந்துட்டு விலையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்னடா நடக்குதுங்க, இவனை வச்சு நம்ம மிரட்டி காசு வாங்கலான்னு பார்த்தா இவன் கல்யாணமே பண்ணிப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்பங்கார சொல்கிறான். அப்பனா வந்துட்டு வேற வழியே இல்லை, நீ நேராக ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறான்.